இந்த நம்மகிட்ட இருக்க பழைய ஹெட்ஃபோனு. இந்த பழைய ஹெட்ஃபோன் வந்து இந்த போர்டை மட்டும் எப்படி செப்பரேட்டாக தனியாக பிரித்து எடுக்கணும். இப்போ இந்த போர்ட்லேருந்து ஒயரை டீசெல்ட்ரு பண்ணணும். டீசெல்ட்ரு பண்ணுற கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ரெண்டு போர்டு சாட்டி வச்சுனா இதாயிரும். போர்டை வந்து வெளியே எடுத்துட்டோம்னா போர்டு இப்படி தான் இருக்கும். இந்த போர்டை வச்சு தான் அடுத்து பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனை பேக் சைடு ஓப்பன் பண்ணோம்னா அது மாதிரி சின்ன பேட்டரி ஒன்று இருக்கும். கேப்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதுமாதிரி எல்லோக்குள்ளே டேப் இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிடணும். அதான் உள்ளே இருக்க பிஎம்எஸும் பேட்டரி தெரியும். பேட்டரிலேருந்து ரெண்டு டெர்மினல் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். அதை பத்திரமா டீசெல்ட்ரு பண்ணணும். டீசெல்ட்ரு பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஷார்ட் ஆகிடும். இப்போ இந்த ஹெட்ஃபோன்லேருந்து அந்த ரெண்டு மெட்டீரியல் மட்டும் வைத்து ரெண்டு மூணு தனி எடுத்து வெளியே வச்சுக்கலாம். அது இங்கே பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் டென் கொடுத்துருப்பாங்க. டெர்மினல் மட்டும் ஹெட்ஃபோனில் பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மைக்கோட ஹோல். இந்த ஹோலை மட்டும் அப்படியே எக்ஸ்பெண்ட் இந்த சால்டிங் யூஸ் பண்ணி பெருசு பண்ணிக்கணும். பெருசு பண்ணிட்டு பின்னாடி போர்டு வச்சு பார்த்தோம்னா இப்படி இருந்துடணும். பார்த்தீங்கன்னா மைக் கொஞ்சம் வெளியே தெரியுதா, இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்தது பேட்ரி வந்து பெரிய பேட்டரி நம்ம சின்ன பேட்டரி யூஸ் பண்ணுறோம். நான் பெரிய பேட்டரி யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்பேஸ் பற்றல. இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுவேன். அதில் வந்துட்டு இதில் சால்டர் வச்சுக்கணும். சால்டர் வைக்க வந்து கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஏன்னா சால்டர் கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆனால் பேட்டரி வெடிச்சிடும். இந்த லைட்டாக ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிட்டு வைக்கணும். இப்போ சின்ன பேட்டரி யூஸ் பண்ணுறோம், பெரிய பேட்டரி வச்சா ஸ்பேஸ் பற்றல, சின்ன பேட்டரி யூஸ் பண்ணுறோம். இன்னுமே டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு தான், எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் பார்த்து சால்டர் பண்ணணும். அதாவது ப்ளஸ்ஸிங் இடத்துல ரெட் கலர் சால்டர் பண்ணணும், மைனஸிங் இடத்துல பிளாக் கலர் சால்டர் பண்ணிட்டு வர முடிஞ்சிச்சு. சால்டர் வைக்கப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணணும், ஏன்னா 2 பேர் ஸ்டார்ட் ஆயிரும். சார்ஜ் போட்டு ஆன் பண்ணோம்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. சார்ஜ் நல்லா ஏறுது. வந்துட்டு இதை அசம்பிள் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எடுத்து போட்டிருந்த கவர் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த மைக்கு நேராக செட் பண்ணிடணும். மைக் நேராக செட் பண்ணிட்டு சார்ஜிங் ஆகிட்டு கரெக்டாக மைக்கும் கரெக்டாக செட் ஆகணும். வச்சு பார்த்தா சரியாக சின்ன மாதிரி செட் ஆகலை. என்ன பண்ணோம், கொஞ்சம் இந்த எண்டில் தான் பேட்டரி வைக்கணும், அதான் ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு லைட்டாக சால்டிங் யூஸ் பண்ணி இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணணும். பார்த்தீங்கன்னா சால்டிங் யூஸ் பண்ணி இந்த லைட்டாக அந்த இடத்த கொஞ்சம் பெருசாக்கியாச்சு. கரெக்டாக அந்த பேட்டரி உட்கார அளவுக்கு இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பெருசு கொண்டு வர முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல வந்துட்டு பேட்டரி கரெக்டாக செட்டிங் பண்ணால் கரெக்டாக அந்த பேட்டரியை மட்டும் அங்கே வச்சுட்டோம்னா கரெக்டாக பக்காவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக ஃபுல்லாக ஒரே இதில் வந்துடுச்சு. அடுத்தது லைட்டாக ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் லைட்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வைக்கணும். வைக்கணும் நாய்ஸை கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக ஸ்பாஞ்ச் மட்டும் வச்சு முடிச்சிட்டோம்னா கரெக்டாக முடிஞ்சிச்சு. நம்ம அப்படி ஃபிட் பண்ணிட்டு சென்டர் ஓட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா ஆனிடும். நம்ம ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி